ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் டிசம்பர் 27ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. இதுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர்ஸ் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிஆர்பி பண்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ல ஆன்சர் வந்து தப்பா தான் கொடுத்திருக்காங்க. அப்படி தவறா கொடுத்திருக்க கேள்விகள் என்னென்ன, அதுல என்னென்ன கரெக்டான ஆன்சர்ஸ் அண்ட் அதுக்கான ப்ரூஃப், அதுதான் உங்களுக்கு ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன். மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கானதும் we are working. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ப்ரூஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மத்த சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்க. சோ இப்போ ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு காமன் டவுட் இருக்கு. நான் இப்போ ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு மட்டும் தான் மார்க் தருவாங்களா, இல்ல எல்லாரோட ஆன்சருக்கும் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு. ஒரு கொஸ்டின் நீங்க கொடுக்குற பதில் அக்செப்ட் பண்ணப்பட்டால் இட் வில் பி சேஞ்ச் ஃபார் எவ்ரிபடி. சோ எல்லாரும் உட்காந்து நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு கொஸ்டின் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே எல்லாருக்குமான மதிப்பெண்களும் மாறும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபுட் அடிக்டிவ்ஸ் ரிலேட்டடான கேள்வி. சோ இவங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொடுத்திருக்காங்க. பட் ரிசர்ச் பேப்பர்ஸ் படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சரா வரணும். சாக்லேட் வந்து நம்ம ஆல்ஜினேட்ஸோட கம்பைன் பண்ணணும். அது இடிடிஏ வந்து ஃபிளார்ல வந்து ஆட் ஆகுது. ஈவன் WHO இதுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. இடிடிஏ அயன் அப்படின்றது இட் கேன் பி ஆடட் டு ஃபிளார் அஸ் a fortificant அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். A for 2, B for 4, C for 1 and D for 3. ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் ரெண்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்திருப்பேன். சாரி, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் டிரைவ் அட்டாச் பண்ணிருக்கேன். அதுல ஒரு கொஸ்டினுக்கான ப்ரூஃப் அப்படின்னு போட்டு நான் தனியாவே வந்து PDF அட்டாச் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைக்கிக் இன்கம் ரிலேட்டடான கேள்வி இது. சோ சைக்கிக் இன்கம்ல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்புன்னும் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சைக்கிக் இன்கம் கன்சிஸ்ட் ஆஃப் த சாட்டிஸ்பாக்சன் which persons derive from the real income. அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சோ அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருந்திருக்கும். அதை நினைச்சுதான் இந்த இடத்துல இன்கரெக்ட்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல மணி இன்கம் இருக்கிறதுனால. பட் இந்த இடத்துல என்ன சேஞ்ச் அப்படின்னா சைக்கிக் இன்கம் கன்சிஸ்ட் ஆஃப் த சாட்டிஸ்பாக்சன் which persons derive from the use of their money income. See, basically use of their money income is nothing but real income. So அப்படிங்கும் பொழுது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல அந்த யூஸ் ஆஃப் தேர்ன்ற வார்த்தை இல்லாம இருந்திருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பட் யூஸ் ஆஃப் தேர் மணி இன்கம் இஸ் நத்திங் பட் ரியல் இன்கம். சோ அப்படிங்கிறப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். சோ ஆப்ஷன் ஏ should be the correct answer for this. இதுக்கான ப்ரூஃபும் புக் ப்ரூஃப் வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்சஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நாலுமே வந்து பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்சஸ் தான். தெளிவாவே தெரியும் இந்த நாலுமே வந்து பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்சஸ். சோ இதுல நீங்க எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே ஆன்சர் வந்து கரெக்ட் தான். எல்லா ஆன்சர்ஸுமே வந்து கரெக்ட். இதுக்கான ரிசர்ச் பேப்பரும் தெளிவான NCBS ஷெல்ஃப்ல இருந்து புக் ஷெல்ஃப்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி வெல்ஃபேர் கேட்டரிங் சர்வீசஸ்ல இது நாலுமே வெல்ஃபேர் கேட்டரிங் சர்வீசஸ் தான். NCERT புக்லயே கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. அதோட புக் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க இந்த 4 கொஸ்டின்ஸும் தாராளமா வந்து நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பிரச்சனை அப்படின்னா எட்கர் டேலோட கோன் ஆஃப் லேர்னிங் படி பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் த பிரமிட் டு டாப் ஆஃப் த பிரமிட் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல கரெக்ட் ஆன்சர் எதுவுமே வந்து கிடையாது. ஆக்சுவலா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து CADB அப்படின்னு வரணும். ஓகேங்களா? CADB இந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். பட் இந்த கொஸ்டின் வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியாது, அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க எட்கர் டேலோட அந்த கோன் ஆஃப் லேர்னிங் எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்றதான் இருக்கும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின் எக்ஸாம்பிள் பேஸ்டா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை மேட்ச் பண்ணி எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். க்ளோஸ் இம்பாசிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இந்த மொத்த இதுலயுமே இல்ல. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து டிராப் பண்ணப்படணும். we will see. மேபி நம்ம மெயில் ஏதாவது பண்ணோம் ரிலேட்டட் திஸ் கொஸ்டின் தான் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஹோம் சயின்ஸ்ல வந்து மிஸ்டேக் இருக்கக்கூடிய கேள்விகள். இப்போ நீங்க ஹோம் சயின்ஸ்ல குட் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க, டிஸ்கிரிப்டிவா நல்லா எழுதிருக்கீங்கன்ற பட்சத்துல நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்றதுலயே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கமிங் Jan 7th அன்னைக்கு ஈவினிங் 9 to 10 PM உங்களுக்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சார்பா ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து ஆர்கனைஸ் பண்றோம். காலேஜ் டிஆர்பியோட இன்டர்வியூக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது ரிலேட்டடா. சோ இந்த வெபினார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம். சோ இப்போ மார்க்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகாம இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கான ஃபைனலிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஹார்ட்லி 1 வீக் கூட இருக்காது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது இன்டர்வியூக்கு. சோ இப்பல இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இஸ் ஆல்சோ கிவன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இஸ் ஆல்சோ கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நைட் 9 o'clock நம்ம அந்த வீடியோல வந்து சந்திக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.